எதிர்க்கட்சி தலைவருக்கு வணக்கம். வணக்கம் சார். எழுச்சி பயணம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்குது. 31 தொகுதி முடிச்சிட்டீங்க போல அதுக்குள்ள. தேர்தல் முன்கூட்டியே வரப்போகுதோ? எலெக்ஷன் மோடுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போயிட்டீங்க. அப்படிலாம் இல்லை சார். மாலையில எல்லாம் விஷுவல்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது எலெக்ஷன் நம்ம 2025ல இருக்கோமா 26ல இருக்கோமான்ற ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்படிலாம் இல்லை சார். அதாவது இப்போ நாட்கள் குறைவு. இன்றைக்கு மழை காலம் தொடங்க இருக்குது. இன்னும் 2 மாதம் கழிச்சா மழை காலம் தொடங்கிடும். அப்போ 234 தொகுதிக்கும் நேரடியாக போய் மக்களை சந்திக்க இயலாது. அதனால தான் முன்கூட்டியே நாங்கள் இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ இருந்து இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டால் தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதியும் கவர் பண்ண முடியும். என்ன உணர்வு கிடைக்குது மக்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த முறை? இந்த பயணம் தொடங்கியிலிருந்து நேற்று வரை மிகச்சிறப்பாக எழுச்சியாக மக்களுடைய வரவேற்பு இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று மக்கள் எண்ணுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. நாங்கள் செல்கின்ற இடத்தெல்லாம் நான் பேசுகின்ற கருத்துக்களை மக்கள் உன்னிப்பாக கவனித்து ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. உங்க பேச்சு தொனி மாறி இருக்கு. கருத்துள்ள பேச்சு தானே. தவறான எந்த இடத்துலையும் தவறான பேச்சே இருக்கு. உண்மைக்கு புறமான பேச்சு இருக்காது. ரியல் என்ன நடக்குதோ அதைத்தான் நான் மக்களிடத்தில் பகிர்ந்துக்கிறோம். இம்முறை ஜனரஞ்சகமா இருக்கு, ரொம்ப சுவையாகவும் இருக்கு. நன்றி சார். அதெல்லாம் சரி, திமுகவை வீழ்த்த முடியுமா? தொடர்ச்சியா வெற்றி பெற்று வர்றாங்க. 19, 21, 24 நடுவில் உள்ளாட்சி வேற. எப்படி ஒரு பலமான கூட்டணி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை எதிர்கொள்ளுங்க? நீங்கள் கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. 1991ல் திமுக 2 இடத்துல வெற்றி பெற்றது. பிறகு ஆட்சி மாற்றம். 96ல் அவர்கள் 4 இடம் அதிமுக வெற்றி பெற்றது. இப்படி மாறி மாறி தான் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் மக்கள் அரசாங்கத்தை ஒரு கட்சியை அரசாங்கத்தில் தேர்ந்தெடுத்து அமர வைக்கிறாங்க. 2011 வரைக்கும் எத்தனை முறை திமுக தோற்றிருக்குது. இப்போ கால சூழ்நிலை காரணமாக அவருடைய கூட்டணி பலத்தோடு இந்த ஒரு 2-3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்களே ஒழிய 19, 21, 24 அந்த பலம் தொடருது இல்லை. தொடர்தேர்தலில் நீங்கள் 2019 பாருங்கள். 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி, 39 நாடாளுமன்றத்தில். அப்போ 2 தொகுதியை நாங்கள் ஜெயித்தோம். அரியலூர், பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள. 2021 இதே கூட்டணி எங்களுடைய தேமுதிக வெளியில் போயிட்டுது. சட்டமன்றத்தில் 75 இடத்துல நாங்கள் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றது. வெறும் 1,98,000 சில வாக்கள் தான் குறைவாக பெற்று வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்தோம். ஆக மக்கள் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்று முடிவு செய்து அந்த கட்சி ஆட்சியில் அமைக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும், ஆட்சி அமையும். நீங்களே சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி பலம் இருக்குன்னு. அது மாறிடலை, அது அப்படியே தான் இருக்கு. அது அவங்களை கரை சேர்த்துறாதா? 2019 நாங்களும் கூட்டணி பலம் தான் வச்சோம். மக்கள் அப்போ எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கலையே. கூட்டணி மட்டும் வெற்றி வாய்ப்பு கொடுத்துட முடியாது. மக்களுக்கு ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்தோம் என்பதை மக்கள் எண்ணுகிறார்கள். அவளுடைய மக்களுடைய மனம் நிறைவு பெற்றால்தான் அந்த ஆட்சி ஏற்றுக்கிறாங்க. இல்லை என்றால் அந்த ஆட்சி அகற்றுறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு பெரிய நன்மை எதுவுமே கிடைக்கல. எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு நிறைவேற்றலை. அதனால் மக்கள் கடுமையான வெறுப்புக்கு இந்த அரசு உள்ளாயிருக்குது. அதிருப்தி இருந்ததுன்னா 2024ல் வெளிப்பட்டிருக்கோம்ல, அபரிமிதமான வெற்றியை பெறாங்களே. அதாவதுங்க 2024 நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. நாங்கள் தனிச்சு நின்னோம். தேமுதிக ஒன்று தான் எங்களோட கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தது. பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் வேறு. அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வருவார் என்ற ஒரு எண்ணம். 2வது ஆளுங்கட்சி, 3வது வேட்பாளர் பலம். இதையெல்லாம் அவர்கள் வைத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எங்களுக்கு ஆளுங்கட்சியும் கிடையாது. எங்களுடைய வேட்பாளர் பாருங்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இப்படி இருக்கிற வேட்பாளர் தான் நாங்கள் நிறுத்தணும். அவருடைய வேட்பாளர் பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுத்தப்பட்ட வேட்பாளர்
காங்கிரஸ் கட்சியில் நிறுத்தப்பட்ட வேட்பாளரும் பழம்பொருந்தி வேட்பாளர். நீங்களும் நிறுத்திருக்கலாமே, நீங்களும் கூட்டணி வச்சிருக்கலாமே. எங்களுக்கு வந்து இது மாநில கட்சி, எங்கள் கட்சி மாநில கட்சி. மாநில கட்சிக்கு ஏற்றவாறு தான் எங்களுடைய ஆட்கள், எங்களுடைய பொறுப்பாளர் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நான் கொடுக்குறோம். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, 21 அப்படித்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். 24 இன்னைக்கு அமைந்த கூட்டணியை அமைச்சிருக்கலாம் அப்படின்னு ஹைன்சைட் நினைக்கிறீங்களா? அமைந்திருந்தா முடிவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். அதாவது முடிந்த கதையை பேசி பிரயோஜனம் கிடையாது. அதனால் எந்த பயனும் ஏற்பட போகிறதில்ல. சரி, தேசிய அளவில் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவோட வெயிட்டேஜ் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பி மத்திய ஆட்சி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதான் சொல்றேன், ஒவ்வொரு தேர்தலும் போதும் அந்த தேர்தல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் கூட்டணி. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை அழைக்கிறீங்க, அது என்ன ராஜதந்திரமா, அது ஆத்மார்த்தமான அழைப்பா, இல்ல குழப்பம் ஏற்படுத்துற முயற்சி? எந்த இடத்திலையுமே திமுக கூட்டணிக்கு அழைப்பு விட்டதே கிடையாது. கூட்டணி கட்சிகளை விசிக, கம்யூனிஸ்ட் இல்லையா? தெளிவா பாருங்க, என்னுடைய பரப்புரையில தெளிவுபடுத்தியிருக்கிறேன்னு. அதாவது திராவிட மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்க கூட்டணியில் சேரலாம் தான் சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அழைப்பை விடவே கிடையாது. விசிகாவுக்கு, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் ரத்தன கம்பளம் வச்சிருப்போம். மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றக்கூடிய கருத்துள்ள கட்சிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என்றுதான் என்னுடைய பரப்புரையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். எல்லாரும் அவர்கள் தவறா புரிஞ்சுட்டா நான் என்ன செய்ய முடியும்? ஆக இதிலிருந்து என்ன தெரியுது? திமுகலிருந்து வெளிவர வேணும்னா அந்த கட்சியெல்லாம் என்றாங்க, ஏதோ ஒரு வழியில் வெளியில் வர வேணும் அப்படின்னு என்றாங்க. அது என்னுடைய பரப்புரையை தவறாக எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாராவது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்களா? வர வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் இதுவரை பேசவில்லை. அந்த பிரம்மாண்ட கட்சி யார் சார்? அது ரகசியம். கேமரா ஆஃப் பண்ணலாம், ரகசியமா சொல்லுங்க. ரகசியம்னாவே யார்கிட்டையும் பேசாதான் தான் ரகசியம். தாள் ஆரம்பிச்சு கால முடிகிற கட்சியா சார்? ஆனால் ரகசியம்னு சொன்ன பிறகு அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? முயற்சி செஞ்சு பார்க்குறேன். பாலை ஆரம்பிச்சு கால முடிகிற கட்சியா? அது உங்களுடைய யோகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விகளை என்னால் பதில் சொல்ல இயலாது. ஆனால் ஒரு பிரம்மாண்ட கட்சியா? அதான் சொல்லிட்டேன் சார், தெளிவுபடுத்திட்டேன். அதுக்குள்ளே ஆழமாக போகிறது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது ஏற்றதல்ல. வருவாங்க, வரப்போகிறாங்க. அதுதான் சொல்கிறேனே, அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வாங்க. ரைட், நீங்கள் ரகசியத்தை ரிவீல் பண்ணுற மூடில் இல்லை. பாஜகவோட இந்த தேர்தலில் கூட்டணி வைக்க முடிவு செய்த காரணம் என்ன? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றப்பட வேண்டும், அதே நோக்கத்தில் இருக்கின்ற அதே கருத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் அரசை அகற்ற வேண்டும் என்று அவர்களும் எண்ணுகிறார்கள். ஆக எங்கள் கருத்தோட ஒத்து போகிறதுனால பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைந்தார். பாஜக வந்தா ஒரு ஓட்டு வந்தா 2 ஓட்டு போகும், அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது உங்களை பலவீனப்படுத்தாதா? அப்படிப்பட்ட சிந்தனை கடந்த தேர்தல்கள்லாம் உங்க அணியில வெளிப்பட்டதை பார்த்தோம். தேர்தலுக்கு தேர்தல் மக்களுடைய மனநிலை மாறும். ஒரே மனநிலை இருக்குதுல்ல. மக்கள் என்ன விரும்புகின்றார்களோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும். ஆனால் அதிமுக விரும்புகின்றார்கள், அதனால் ஆட்சிக்கு வருவதற்கு வெறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது உண்மையா பிம்பமா? தமிழ்நாட்டில் பிம்பம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சிறுபான்மை வாக்கு அவளுக்கு கிடைக்காது அப்படி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி அந்த வாக்குகளை மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார்கள். அதுதான் நடக்குது. இந்த முறை நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்காது. ஏன்னா அவள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கலையே. அதனால் மக்கள் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து விட்டாங்க. அதில் ஒத்த கருத்தில் கூட்டணி. திமுக கூட்டணியில் இது ஒரு கட்டாய கூட்டணி அப்படின்னு விமர்சனம் செய்கிறாங்க. எங்கள் கூட்டணி பற்றி அவளுக்கு என்ன அக்கறை? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சிருக்குது. இதில் மற்ற கட்சிக்கு ஏன் இவ்வளவு பதறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதுதான் எங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறாங்க அவங்க. கேட்டால் சாதகமாக தான் தேர்தலில் சந்திங்க, அப்புறம் ஏன் பதறி போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க? விமர்சனம் செய்கிறாங்க. விமர்சனமும் பதற்றமும் ஒன்றா? ஆமாம், சட்டமன்றத்திலேயே கேட்குறாருல்ல முதலமைச்சர், நீங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணியை வைக்க மாட்டேனீங்க,
இப்போ எப்படி கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. இது எங்கள் கட்சி, எங்கள் விருப்பம், நான் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், இது மக்கள் விருப்பப்படுகின்ற கூட்டணி. ஒட்டுமா இந்த கூட்டணி? நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம். 100% மட்டும். அப்படியா? அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நான் எப்போ எடுத்தாலும் முடிவு சரியாக இருக்கும். அதிமுக பாஜக தொண்டர்களிடையே கிளேசத்தை கடந்த காலங்களில் பார்த்தோம். அது மறைந்து ஒரு நல்லுணர்வு, ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிட்டு வருதா? உருவாயிடுச்சா? மிகச்சிறப்பாக இருக்குது. நான் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதிலிருந்து நேற்று வரை, முந்தா நாள் சனிக்கிழமை வரை, 19ஆம் தேதி வரை அனைத்து தொகுதியிலுமே எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கிறார்கள். கொடியோடு வந்து கலந்துக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. ஆக ஒரு நல்ல ஒருங்கிணைப்போடு நாங்கள் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி ஆட்சி பற்றி சொல்லப்படுற கருத்து ஒரு கிளேசத்தை உருவாக்கியிருக்கோம், ஒரு மாற்று கருத்தை உருவாக்கியிருக்கோம். அதாவதுங்க, ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சி வளர வேணும்னு தான் ஒவ்வொரு தலைவரும் நினைப்பாங்க. எப்பவுமே இப்போ 2019 சரி, 2021 சரி, 2 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் தான் நான் கூட்டணி வச்சோம். இந்த முறையும் அப்படிதான் சொன்னீங்க. ஆனால் ரொம்ப முன்கூட்டியே வைக்க காரணம் என்ன? ஏன்னா இப்போ தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது கூட்டணி கட்சியும் சேர்ந்து இதில் இணைத்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் முன்கூட்டியே நாங்கள் ஒரு ஜெல் ஆகணும் அலையன்ஸ் அப்படின்னு. இப்போ நாங்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு போகும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் நான் செல்கின்ற இடத்திலெல்லாம் அவர்கள் எனக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். நாங்கள் பேசுகின்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார்கள். பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? ஆத்மார்த்தம் பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுக்குற காரணத்தினால தானே அவ்வளோ நேரம் நின்று என்னுடைய பேச்சை கேட்குறாங்க. அதையும் சொல்லிட்டு கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்களே. அதான் சொல்றேன், ஒவ்வொரு கட்சியும் தன் கட்சி வளர வேண்டும் என்று எண்ணம் இருக்கும். இதை முன்கூட்டியே தேர்தல் கூட்டணி அமைச்சதுனால அங்கங்கே சில கருத்துக்கள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் தெளிவுபடுத்தியாச்சு. இன்றைய தினம் நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். கூட்டணிக்கு தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், ஆட்சி அமைப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். ஆக எல்லாமே தெளிவுபடுத்தியாச்சு. அதில் வேண்டுமென்றே திருப்பி அதே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் நாங்கள் என்னதான் சொல்றோம்? அதே கருத்து ஏற்கனவே எங்களுடைய கருத்தை தெளிவுபடுத்திட்டோம். அப்போ அது மட்டும் இல்லை, நாங்கள் ஜாயிண்ட், அதாவது கூட்டணி அமைச்சோன்னே இருவரும் சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்க. அப்போ தெளிவுபடுத்திட்டார. உங்கள் தலைமையில் தான் ஆட்சி, நீங்கள் தான் ஆட்சி தலைமை. ஆனால் அந்த ஆட்சி தலைமை கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியான்னு சொல்ற முடிவை ஏற்கணும்ல மற்ற கட்சிகள். சரியான காலத்தில் சரியான பதில் கிடைக்கும். நான் சொல்லிட்டு நீங்கள் அதில் உறுதியாக இருக்கிறீங்க. இப்போ எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்களுடைய அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும். அப்புறம் வேற என்ன சார் இருக்குது? ஆனால் இப்போ திருப்பி அதுக்குள்ளேயே எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் அந்த கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி வெளியே வர வேண்டும் என்ற எண்ணத்தில் கேள்வி கேட்டால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல இயலாது. உங்கள் திருப்பி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படியே அறிவு கேட்ட மாதிரி பேசுகிறேன், அவ்வளோதான். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு வழக்கு பெரிய மெத்த படித்தவங்க கிடையாது, புரியுதுங்களா? நான் மக்களோட மக்களாக பழகியிருக்கிறேன். மக்களுடைய உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு தான் நான் பேசுகிறேன். உண்மை நிலை இதுவரை 31 சட்டமன்ற தேர்தலிலும் நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எந்த இடத்திலையும் தவறான அம்சம் செய்யவில்லை. அவங்க மட்டும் இல்லையே, மற்ற கூட்டணி கட்சிகள், இப்போ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள் பாமக, தேமுதிக, ஏன் அமமுக கூட கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் இந்த கருத்தை சொல்லும் போது அது வலியுறுத்தி கூட்டணி ஆட்சி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. ஏங்க விடுதலை சிறுத்தை கட்சி சொல்றது இல்லையா? அதை விட்டுட்டீங்க இல்லையா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும் தன் கட்சி வளர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கட்சி தொடங்கப்பட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவருடைய தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி கட்சியை வளப்படுத்துறாங்க, வளர்க்குறாங்க. வழமை போல அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும், அதில் மாற்றுக்கருத்தில் சீட் ஒதுக்கீடும் கூட அந்த விகிதாச்சாரத்தில் தான் இருக்குமா? அதெல்லாம் இன்னும் தேர்தல் நேரம் நெருங்கின்ற பொழுது தான் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேர்கின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாங்கள்லாம் அமர்ந்து முறையாக பகிர்ந்து கொள்வோம். இந்த ஏமாளி இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை ஒரு பேசு பொருளை உருவாக்கியிருக்கு. அது பற்றி உங்களுக்கு விளக்கங்கள் உண்டா? தொடர்ந்து எதிர்கட்சி பேசிட்டே இருக்கிறாங்களே, அதிமுக பாரதிய ஜனதா விலகி விடும்
அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சமந்தி வீட்டில் ரெய்டு, இப்படியெல்லாம் பச்சை பொய்யை பேசுனா அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பிரதான கட்சி அதிமுக கட்சி. மக்கள் அடுத்த ஆட்சி வருவது அதிமுக எதிர்நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதை மடைமாற்றம் செய்வதற்காக எதிர்கட்சிகள் சொல்லிக்கிற விமர்சனத்துக்கு நாங்கள் சரியான பதில் சொல்லித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை சொன்னோம். கூட்டணி ஆட்சி தவறா? தேசிய அளவில் பார்த்துருக்கோம், மற்ற இடங்களில் பார்த்துருக்கோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன எண்ணுகின்றார்களோ அது எண்ணத்தின்படி நாம் தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி பெறும். தமிழ்நாட்டு மக்களுடைய அபிலாஷைங்கிறது வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்டேபிளான ஒரு கட்சியோடைய ஆட்சி அப்படிங்கிறது தான் நீங்க பாக்குறீங்க. எங்களை விட உங்களுக்கு நன்றா தெரியும். அப்படித்தான் என்றார்கள். பாஜக வந்ததுனால சிறுபான்மை வாக்குகள் போகுங்கிற எண்ணம் முன்னே இருந்தது. அந்த கன்சர்ன் இன்னைக்கும் இருக்க தானே செய்யுது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாயை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேற யாருடன் கூட்டணி வைத்தாலும் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் கிடைக்காது என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வந்து வச்சோம். 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு. அப்போ அவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வச்சா பல்வேறு விமர்சனங்களை வெளிப்படுத்துறாங்க. நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம், அவங்கள பல விஷயங்களை செய்ய விடாம பார்த்துக்கிட்டோம், எங்க கிட்ட கண்ட்ரோல் இருந்தது. எங்க கண்ட்ரோல் இருந்தது அப்படின்றாங்க. வெளியில் சொல்லிக்கலாம். உள்ள என்ன ஆட்சி அதிகாரம் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேணும் மத்தியில். அப்படித்தான் இருந்தது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக 1998 நாடாளுமன்ற தேர்தலில் இதே புரட்சித் தலைவர் அவர்கள் கூட்டணி வச்சாங்க. எங்களுடைய கூட்டணிக்கு ஒத்து வரலைன்னா உடனே அம்மா வெளியே வந்தாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொள்கை அடிப்படையும் இல்லாமல் பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சாங்கல்ல. பிறகு 5 ஆண்டு காலம் கழிச்சு எந்த கொள்கையின் அடிப்படையில் போய் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. காமன் சிவில் கோட் கொண்டு வர முடியல, இதெல்லாம் கொண்டு வர முடியல. அதெல்லாம் எங்களுடைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கிற கட்சி திமுக கட்சி. திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே கொள்கை. நாங்கள் கொள்கை கூட்டணி, மதச்சார்பின்மை, கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பது. அப்புறம் ஒரே கட்சியிலேயே சேர்ந்தல்லாம திமுகவிலேயே. காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக ரெண்டுத்துல பார்க்கும்போது இங்க கொள்கை முரண்பாடுகள் அதிகம்ங்கிறாங்க. அந்த அணியில உடன்பாடுகள் அதிகமா இருக்கு, இங்கதான் முரண்பாடுகள் அதிகமா இருக்கு. அண்மையில் கூட இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். போராட்டத்தில் கடந்துட்டு இருக்கும் பொழுது ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது நிருபர் கேட்கின்றாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கின்ற பொழுது அவள்னா 2% தான் எஞ்சி இருப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அப்படி 98% நிறைவேற்றப்பட்டிருந்தால் போராட்டமே தேவையில்லையே அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருடைய கூட்டணியில் அங்கே வைக்கின்ற கட்சியை அதை எதிர்த்து தான் குரல் கொடுத்துருக்குது. அக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆனால் அந்த கூட்டணி நல்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ரொம்ப சுமூகமாக இருக்கிறதா நீங்கள் பார்க்கலையா? எங்கே அந்த கூட்டணி எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க பாருங்க, ஒன்று மணி நேரம். எங்கே திறந்தனம் பத்திரிகையில் பார்க்குறோம்ல, நாங்கள் கூடுதலான சீட்டை கேட்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் சொல்லுது, விடுதலை சிறுத்தை கட்சியும் சொல்லுது. கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலம் வேறு, நடப்பு காலம் வேறு, எங்களுக்கு அதிகமான நாங்கள் இந்த தடவை சட்டமன்றத்தில் அதிக இடங்களை போட்டிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்புறம் எங்கே ஒற்றுமை இருக்குது அங்கேயும்? அது அவங்க எல்லா கட்சியும் கூட கேட்பாங்க, ஆனால் ஒன்றா இருக்கிறாங்கல்ல, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சொல்கிறாரு, எங்களுடைய எண்ணம் கூட்டணி ஆட்சி தான், ஆனால் தற்போது அது நடைபெறாது. அப்படின்னா உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று இருக்குதுல்ல, நீண்ட வேற்றுமை இருக்குல்ல, அதுதான் வேற்றுமை. ஆனால் அவர் உங்களுக்காக ரொம்ப கவலைப்படுறாரு பாருங்க. பாருங்க, பாஜக, அதிமுக நல்ல கட்சி, எங்களை கவலைப்படுவதை விட அவர் உஷாராக இருக்க வேண்டும். என்ன உஷாரா இருக்கணும்? ஆமாம், இப்போ அவருடைய செல்வாக்கை அவர் புரிஞ்சிக்க முடியலையே, அவருடைய கட்சியுடைய செல்வாக்கை அவரே அறிந்து கொள்ள முடியவில்லையே. 4ல் ஒரு ஓட்டிங் அவரே சொல்றாருல்ல, அதை நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னு நான் அது உள்ள ஆழமா போக விரும்பல. அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை சொல்றேன். அப்படின்னா அவர்களுக்கு மக்கள் மத்தியில்
ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு இருக்குது என்று எண்ணுகிறார்களா, அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து தேர்தலில் போட்டிடுறாங்களா, இல்லை தேர்தலில் போட்டிடுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டணியில் அதிக இடங்களை தர்றாங்களா? இல்லையே. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கிறார். மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸையும் சாடுகிறார், கம்யூனிஸ்டையும் சாடுகிறார். ஆக ஆனால் பாஜக இந்தியா பூரா பார்க்கின்ற பொழுது எந்த இடத்திலையுமே கருத்து ஒற்றுமை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் ஒன்றாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை தான் வெளிப்படுகிறது ஒழிய உண்மையிலேயே அப்படி இருப்பதாக தெரியவில்லை. அவர் பேட்டியிலிருந்து பார்க்கிறோம். அவங்க ஒற்றை பசையா பாஜக எதிர்ப்பு வைக்கிறாங்க. பாஜக எதிர்ப்பு நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. நடைமுறையில் இல்லையே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. அது மாதிரி எங்களுக்கு ஒரு கொள்கை உண்டு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கொள்கை உண்டு. கருத்து என்பது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்த தேர்தலுக்கு ஏற்றவாறு மாறுபடும். நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா சார்? நீங்கள் யோகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வாய்ப்பு இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதான் சொல்கிறேனே, காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும். காலம் கணிந்து நன்மை நடக்குமா? வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அவங்க வந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க. சார், அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம். அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு வந்து அது சரியாக இருக்காது. வந்தால் வலிமையா இருக்கும்னு கருதுறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன். திராவிட முன்னேற்றம், மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது. இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் என் முடிவு. அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா? அது இறைவன் தான் முடியும். நாம் தமிழர் அதான் சார், எல்லாமே எங்களை பொறுத்தவரைக்கும் நான் வந்து இறைவனை நம்புகின்றவன். நடக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு கிராண்ட் அப்போசிஷன் கோயிலிஷன், திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா சக்திகளும் ஓர் அணியில சேர முடியும்னு நம்புறீங்க? எதிர்க்கிறவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறவர்கள் எல்லாரும் ஓர் அணியில சேர முடியும், சேர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஏன்னா எல்லாருடைய கருத்து தானே, மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பது தானே இந்த கட்சியுடைய நோக்கம். அதெல்லாம் ஒன்றாக இணைகின்ற பொழுது பலம் வாய்ந்த கூட்டணியாக. அதுல பிரச்சனையா பாஜக தானே இருக்கு. இப்போ தாவேகாக்கு அதிமுகவோட பிரச்சனை இல்லை, பாஜகவோட பிரச்சனை. நீங்க இந்தியா கூட்டணி அமைக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அது என்னங்கிறாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் எங்கள் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி அல்லங்கிறாங்க. காலத்துக்கு ஏற்றவாறு கூட்டணி மாத்துறாங்க. ஆனா இப்ப பல கட்சிகளுக்கு இப்போ கொள்கை எதிரினே பிரகடனம் செஞ்சிருக்காங்களே பாஜகவை. எப்படி பாஜகவும் நீங்களும் அவங்களும் எப்படி ஒரு அணியில பிரயாணிக்க முடியாது? அதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்கா சார்? இப்போ இந்தியா கூட்டணியில் எப்படி இருக்குது? ஏன்னா கொள்கையோட தான் கூட்டணி வச்சு, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர். என்ன கேரளாவில் எப்படி இருக்குதுங்க, வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்தில் எப்படி இருக்குது? ஒத்த கருத்துடைய கட்சி இருக்கிறாங்க. ஆகவே ஒரு கட்சி ஒரு ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் ஒவ்வொருடைய கருத்துக்களும் அந்தந்த ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணமுடைய கருத்து உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவ்வப்போது கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி இன்னும் பிரம்மாண்டமாகுமா? வரும். ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கீங்களே. பாமக வர வாய்ப்பு இருக்கா? அதான் சார் சொல்றேன், இன்னும் 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 8 மாத காலத்தில் எது வேணாலும் நடக்கலாம். பாமகவுடைய உட்கட்சி குழப்பம் ஒரு சவாலா இருக்குமா? அவங்க வந்தாலும் பலம் சேர்க்குமா? அதுல நாங்கள் வந்து உட்கட்சி பிரச்சனைகளை எப்போதுமே நாங்கள் தலையிடுவது கிடையாது. அமமுக இந்த அணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கா? காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா அவங்க வரணும் வர வேண்டாம்? காலம் பதில் சொல்லும். நேத்துக்கு பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ் கேம்ப்ல நாங்க காலில் கூட விழறோம் சேர்த்துக்கோங்கன்னு கேட்குறாங்க. காலம் கடந்த செயல். வாய்ப்பு இல்லையா? கூட்டணி காலம் கடந்து போய்விட்டது. கூட்டணி கட்சியா ஓபிஎஸ் ஏற்க வாய்ப்பு இருக்கா? அதான் சார், எல்லாமே காலம் கடந்து விட்டது. அவை தனி கட்சி வாங்கினா தானே அதை பற்றி தொடங்கணும். கட்சி என்ன எங்கள் கட்சி எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சின்றது வடிவம் பெற்று விட்டது. அதை எதிர்த்து தான் இன்னும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
இதை ஒட்டி பேசும்போது ஒரு இது வந்து ஒரு தோற்றமா இருக்கலாம், இல்லை யதார்த்தமா இருக்கலாம், இல்லை ஒரு பிம்பமா கூட இருக்கலாம். டெல்டால தென் மாவட்டங்கள்ல அதிமுக பலவீனமா இருக்கு. ஸோ இந்த குறைபாடை சேர்க்கறதுக்கு இவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. அதாவது இந்த பத்திரிக்கையும் ஊடகம் தான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டு தென் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் வந்து பலவீனமாக இருக்குது. இந்த 2 நாளாக தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். அதே நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற தொகுதியில் நான் வந்து எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். எந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி இருக்குது என்பதை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் படம் பிடிச்சிருக்கீங்க. ஆக எந்த இடத்துலையும் பலவீனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் வந்து இந்த டெல்டா மாவட்ட மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய பூமியை பாதுகாத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல் 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்வு கண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தின் மூலம் தூர்வாரணும். இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீர் தான் அவங்களுக்கு உயிர் மாறி. அந்த நீர் ஆதாரத்தை நாங்கள் வந்து உயர்த்தி கொடுத்தது அதிமுக ஆட்சி. இப்படி விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை டெல்டா மாவட்டத்தில் செயல்படுத்திய காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெறும். முக்கியமான டேக்அவேஸ் என்ன? நீங்கள் கடந்த தேர்தல்களையும் வந்திருக்கிறீங்க, இப்போ ஒரு மாஸ் கான்டாக்ட் எக்ஸசைஸில் இருக்கிறீங்க, பலதரப்பட்ட மக்களை பார்க்குறீங்க, இதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள், இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பணிகள்னா என்ன இந்த பயணத்தில்? அதாவது ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர் மக்கள் என்னப்படி சிறந்த ஆட்சி கொடுத்தா மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பு இருக்கும். அதே நேரத்தில் மக்கள் எண்ணத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்யாமல் இருந்தால் அது வேறு மாதிரியாக மக்களுடைய நிலைப்பாடு இருக்கும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மிக எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய எதிர்பார்க்கு தக்கவாறு இந்த ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக இருந்த காரணத்தினால்தான் மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். நான் இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தில் நேரடியாக கண்கூட நான் பார்க்கின்றேன். ஒரு எதிர்ப்பலை இருக்குன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக எதிர்ப்பு இருந்தால் கூட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் பலமுனை போட்டி இருந்தால் அதனது சாதகம் ஆளுங்கட்சிக்குன்னு ஒரு தியரி இருக்குது. இன்றைக்கி ஒரு 4 முனைன்னு பார்க்குறோம். எதிர்வாக்குகள் பிரிந்தால் பயனாளி திமுக தானே? நீங்கள் 1990 எடுத்து பாருங்கள் எப்படி வருதுன்னு. மாறி மாறி வரும். ஆமாம், 2016 அம்மா கூட்டணியே வைக்கலையே, வெற்றி பெற்றோம்ல. 16 கூட மும்முனையா போச்சு. அதனால அன்றைய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போச்சு இல்லை? அதாவது நீங்கள் கூட்டணி சொன்னீங்களே, கூட்டணி பலமெல்லாம் இருக்குங்களா, அப்புறம் கூட்டணி பலம் இல்லாதானே அம்மா நின்னாங்க. சரி, ஆனால் எதிர்வாக்கு பிரிஞ்சது இல்லை. அதுக்கு மக்கள் என்ன விரும்புகிறாங்க, எந்த ஆட்சி வேணும்னு விரும்புகிறாங்க, அதுக்கு தான் வாக்களிப்பாங்க, அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. பாசிட்டிவ் ஓட்டிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இயற்கை. நான் வந்து 10 தேர்தல் நின்றுட்டேன். கிட்டத்தட்ட 3 நாடாளுமன்ற தேர்தல், 7 சட்டமன்ற தேர்தல். ஃபர்ஸ்ட் 89 ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்தலையும் நான் கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன். தேர்தல் களம் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நின்ன முதல் தேர்தலுக்கும் இன்னைய தேர்தல் களத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. கிட்டத்தட்ட 89 இன்னைக்கு கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலம் ஆகிவிட்டு. கரெக்ட். அப்போ 18 வயசான ஓட்டு போடலாம். நாங்கள் இருக்கின்றவர்களாம் முதியோர் ஆகிவிட்டார். அப்புறம் 30 வயசுல இன்னைக்கு 66 வயசு ஆகிட்டாங்க. அதுக்கு பிறக்கின்ற குழந்தைகளாம் விஞ்ஞான உலகத்தில் பிறகுது. இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற லைவில் கொடுக்காம. அப்போ இதெல்லாம் விஞ்ஞான உலகம். இன்றைக்கு காலகட்டத்துக்கு தக்கவாறு இன்றைக்கு வந்து இளைஞர்கள் சமுதாயம் வந்து ஒரு விழிப்போடு இருக்கின்ற சமுதாயம். அதுக்கு ஏற்றவாறு நம்ம இளம் வாக்காளர் ஆட்சி செய்தால் தான் அந்த ஆட்சி விரும்புவாங்க. இளம் வாக்காளர்களை நீங்கள் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் மேலேயும் இந்த பார்வை இருக்கு. இளம் வாக்காளர்கள், இளைஞர்கள் இருபெரும் திராவிட கட்சிகளால் ஈர்க்கப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போல் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இளைஞர் இளம் பாசறையை உருவாக்கினாங்க.
அதை தொடர்ந்து நாங்கள் அப்படியே கடைபிடிச்சிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அதிகமாக நன்மை செய்த கட்சினா அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம் தான். உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தால், அம்மா இருக்கும்போது 6 கொண்டு வந்தாங்க. 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறோம். 67 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 5 பொறியியல் கல்லூரி, அதே போல் 5 வேளாண்மை கல்லூரி, 4 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், அப்புறம் 7% வரை கொடுத்தீங்க அரசு பள்ளி மாணவர்கள். 7.5% உள்ளீடு ஒதுக்கீடு. இப்படி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து மட்டுமல்ல, கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தது அதிமுக ஆட்சியில் தான். அம்மா இருக்கும்போது தான் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. கிராமத்திலிருந்து நகரம் வரை ஆரம்ப பள்ளி தரம் உயர்த்தி நடுநிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி தரம் உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தி மேல்நிலைப்பள்ளி, இப்படி கல்வி கற்போடைய எண்ணிக்கை அதிகரித்தது மட்டும் இல்லை, உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டது. மத்திய அரசாங்கம் 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியினுடைய சதவீதத்தை நாங்கள் உயர்த்தி காட்டினோம். 2017 மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 2019-20 கல்வியை புரட்சி மறுமணிச்சு அதிகமான கல்லூரி திறந்த விளைவு இன்றைக்கு பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து 100க்கு 54% பேர் படிக்கக்கூடிய நிலை உயர்த்துக்குன்னு சொன்னால், அப்புறம் இளைஞருக்கும் மாணவர்களுக்கும் எந்த அரசாங்கத்தில் நன்மை கிடைச்சிருக்குது? ட்ராக் ரெக்கார்டு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி இந்த டு யூ கேப்சர் தி இமேஜினேஷன் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ்? இன்னைக்கு புதியவர்களால் ஈர்க்கப்படுறாங்களா? சீமானால, விஜயால, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்குகளை இழக்க வேண்டி இருக்குமா? அதாவது மாணவர்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். இதுவரை யாரை அவர்களை உருவாக்கியது யார்? இன்றைக்கு ஒரு உச்சபட்ச நிலைக்கு உருவாக்கியது யார்? திராவிட மாடலுங்கிறாங்க. அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் என்ற ஒரு அரசாங்கம் இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. இத்தனை வசதியும் நாங்கள் செய்து கொடுத்த அதிமுக ஆட்சி. அது மட்டும் இல்லை, பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு விலையில்லா சைக்கிள், விலையில்லா மடிக்கணினி, அவர்களுக்கு சீருடைகள், புத்தகப்பை, புத்தகம் எல்லாம் கொடுத்து அடித்தட்டில் வாழ்கின்ற அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட ஒரு நல்ல சிறந்த கல்வி கொடுக்கின்ற ஒரு அரசாங்கம் அதிமுக அரசு. கடந்த ஆட்சி உங்களோடது ரொம்ப சவாலான ஆட்சி. அதில் அரசியல் சவால்கள் இருந்தது, இயற்கை சவால்கள் இருந்தது, உட்சவால் புறச்சவால்னு நிறைய இருந்தது. அதை மீறி நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க. கடந்த உங்களுடைய ஆட்சியை விட நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது எப்படி வேறுபட்டிருக்கும்? நிச்சயமாக நீ சொன்ன மாதிரி நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து அந்த 4 ஆண்டு காலம் ஒரு சோதனையான நேரம். முதற்கட்ட கடுமையான பயிற்சி, 2வது கஜா புயல், 3வது கொரோனா. இது 3ஐயும் வென்றுதான் ஒரு சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தேன். அதுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை வேற ஏகப்பட்டது, அதெல்லாமும் சமாளிக்க வேண்டியது இருந்தாலும் கூட சமாளிச்சிட்டோம். இது கொரோனா காலம்லாம் ஒரு சோதனையான நேரம். கண்ணுக்கு தெரியாத காற்றில் வைரஸ் பரவி மக்களை உயிரை குடித்த காலகட்டம். அதில் சரியான முறையில் நாங்கள் நடவடிக்கை எடுத்து இந்திய திருநாட்டிலேயே கொரோனா பரவல் தடுப்பை சரியான முறையில் கையாண்டு தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை கூட்டம் நடக்கும்போது தெரிவித்தார். தமிழ்நாட்டை கொரோனா பரவல் தடுப்பதை முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்குது, அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சியில் திறமையாக செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இனி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன இலக்கு, என்ன விஷயம் வச்சிருக்கீங்க? நிச்சயமாக அனைத்து தர மக்களும், அனைத்து தரப்பு மக்களும் என்ன எண்ணுகின்றார்களோ அவ என்னப்படி எங்களுடைய அரசு செயல்படும். உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கா இந்த ஒரு இலக்கை செயல்படுத்தணும்? அதாவது ஒவ்வொரு விவசாயிகளுக்கு பல எண்ணங்கள் இருக்கும். தொழிலாளினா தொழிலாளிக்கு ஒரு எண்ணம் இருக்கும். விவசாயி தொழிலாளினா அவர்களுக்கு விருப்பம் இருக்கும். தொழில் முனைகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய எண்ணங்களையும்
பூர்த்தி செய்கின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும். நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு, கடன், இதெல்லாம் ஒரு பொதுவான பார்வை என்னன்னா, திமுக வந்து அதிமுக விமர்சிக்குது, அதிமுக வந்து திமுக விமர்சிக்குது. ஆனா சதவீதம்னு பார்த்தா எல்லா காலகட்டத்திலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது தவறானது இல்லை. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் தினமும். ஊடகத்தை வர செய்தி, பத்திரிகை செய்தி உண்மை செய்தி தானே. அந்த உண்மை செய்தி தான் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட அரசாங்கம் கிடையாது புள்ளி உரமாக கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட வருகின்ற செய்தி என்ன? போதைப்பொருள். போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று இன்றைய முதலமைச்சரே ஒத்துக்கிறார். போதையின் பாதையில் குஜராத்திலேருந்து வருதுங்கிறாங்களே, அதுக்கு போதையின் பாதையில் செல்லாதுன்னு சொல்றாங்கல்ல. நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு வருகின்ற பொழுதே நான் தெளிவுபடுத்தினேன். ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெளிவுபடுத்தினேன். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது, குறிப்பாக கஞ்சா விற்பனை அதிகரித்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டினேன். உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். அதை பொருட்படுத்தவில்லை. இப்பொழுது முதலமைச்சரே போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாது என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கின்றார். அப்படின்னா தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரிப்பது தானே பொருள். நாங்கள் எதிர்க்கட்சி சொன்ன உடனே வேகமாக துரிதமாக இதற்கு தனி சிறப்பு எடுத்து செயல்படுத்தி இருந்தால் இதை தடுத்து நிறுத்திருக்கலாம். அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லை. நாங்கள் போதைப்பொருளை நடமாட்டம் இல்லை, போதைப்பொருள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுத்தோம். அதை தடுத்து நிறுத்தணும். நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது என்ன நடந்தது, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு என்ன நடக்குது என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு 50 மாத காலத்தில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்குது. அடியோடு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது. நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஒரு பெண் ஒரு சாலையில் சென்றுட்டு இருக்கிறாங்க. பின்னாண்டே ஒரு ஆண் போய் 10 வயது மதிக்கத்தக்க சிறுமியை தூக்கிட்டு போகிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துருக்குது, வலைதளையிலும் வந்துடுது. இன்னும் அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல. இந்த 2 நாளைக்கு முந்தி அதே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மீண்டும் ஒரு சிறுமி ஒரு நபர் தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து ஒரே மாவட்டத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதுன்னா அப்புறம் சட்ட ஒழுங்கை இந்த அரசு எந்த அளவுக்கு செயல்படுத்து என்பதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் 2026 தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் மக்கள். அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது செல்வி ஜெயலலிதா மற்ற காலங்களில் கூட பெண்கள் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி, அது இன்னைக்கு திமுகவுக்கு கணிசமா அவங்களுடைய விடியல் பயணம் இதனால டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு கடந்த புள்ளி விவரங்களை பார்க்குறோம். அது உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அவர்கள் வந்து தன்னைத்தானே முதி தட்டி கொள்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு கிடையாது. மக்கள்கிட்ட வரவேற்பு தான் நாங்கள் இவ்வளோ எழுச்சி பயணத்தில் இவ்வளோ பெண்கள் எப்படி வந்து கலந்து கொள்வாங்க? எங்களை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் 31 சட்டமன்ற தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது அந்த அளவுக்கு மகளிர் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், ஒரு பெண் வந்து கூட்டத்தில் பேசிகிட்டே இருக்கும்போது, அண்ணா எப்போ நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த ஆட்சி மீது வெறுப்பு இருக்குது. தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இந்த ஆட்சி அகற்ற வேண்டும், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவள் விரும்புகின்ற காட்சியை நேரடியாக என் கண்ணில் நான் பார்க்குறேன். கூட்டத்தில் ஒரு வேவ் ஆஃப் சேஞ்ச் பார்க்குறீங்க, ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி வருகின்ற போது எழுச்சி. அதெல்லாம் நான் சாலையில் வருகின்ற பொழுதே ஆரவாரம், எழுச்சி, கை காட்டுறவுடைய நிலை, இதையெல்லாம் தான் ஒரு அரசு இருக்கக்கூடிய அறிகுறி. இந்த பயணம் தேர்தல் வரைக்கும் தொடரும். அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் அப்படிங்கிறதே நீண்ட காலம் அரசியல்ல. இந்த கூட்டணி கணக்குகள் இதெல்லாம் கடைசி நேரத்தில் மாறி வேற உருவம் பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி, இந்த கூட்டணி அப்படியே இருக்கும். மேலும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. க்ளூ மட்டும் 2-3 கொடுத்துருங்க, அப்படியே முடிச்சிடலாம் பேட்டி. என்ன க்ளூ சார்? இன்னும் 8 மாத காலம் இருக்குது தேர்தலுக்கு. 8 மாத காலத்திற்கு முன்பு சொல்லுவது சரியாக இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வலிமையான கூட்டணி. மேலும் கட்சிகள் வரும் நிச்சயமாக வந்து இந்த பலம் பத்தாது அப்படிங்கிற ஒரு பொருளும் வருது திமுக. எங்களுடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும்.
மக்கள் வராத திமுக ஆட்சி அகற்றப்படும். அந்த எண்ணம் உடைய கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்தால் இன்னும் எளிதாக இருக்கும் என்றுதான் நான் என்னுடைய கருத்து. நெகட்டிவ் லிஸ்ட்ல அதில் யாரும் இல்லை. பார்ப்போம். வாழ்த்துக்கள் எதிர்க்கட்சி தலைவர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.